ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, பாண்டியன் பார்த்தீங்கன்னா கதிர் கிட்ட, "டேய் கதிர், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கடைக்கு வாடா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் கடைக்கு கிளம்பிடுறாங்க. உடனே ராஜு பார்த்தீங்கன்னா, "எதுக்கு கதிர் உன்ன மாமா வர சொல்றாரு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே கதிர் பார்த்தீங்கன்னா, "என்ன உன்னோட மாமனார்கிட்ட நீயே கேட்க வேண்டியது தானே? நானும் உன் கூட தானே இருந்தேன். எனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. "சரி இரு, நான் போயிட்டு அப்பாவ பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் கடைக்கு கிளம்புறாங்க. இங்க பாண்டியன் கடையில பார்த்தீங்கன்னா, சரவணன் கிட்ட பார்த்தீங்கன்னா, "டேய் சரவணா, இத போய் டெலிவரி குடுத்துட்டு வந்துடுறா" அப்படின்னு சொல்லிட்டு சரவணனையும் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா கதிர் வராங்க. "என்னப்பா எதுக்குப்பா என்ன வர சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "டேய் உனக்கு குடுத்த நான் அந்த 10,00,000 பணத்த நீ ரெடி பண்ணிட்டியாடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லப்பா" அப்படின்றாங்க. "ரெடி பண்ணிட்டே தான்ப்பா இருக்க" அப்படின்றாங்க. "எவ்வளோடா ரெடி பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, கதிர் ஒரு ரூ. 2,50,000 ரெடி பண்ணியிருப்பேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னடா 6 மாசமா 2,00,000 தான் ரெடி பண்ணியிருக்கியா? அன்னைக்கு செந்தில் என்ன எப்படி கேட்டான்னு பார்த்தியா இல்லையா? செருப்புல அடிச்ச மாரி இருந்துச்சுடா எனக்கு. அவன மட்டும் பணம் கேட்டு வாங்கிட்டு உன்ன கேட்காம இருந்ததுக்கு அவன் என்னைய எந்த கேள்வி கேட்டான் பாத்தியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே கதிர் பார்த்தீங்கன்னா, "சரிப்பா நான் ரெடி பண்ணி குடுத்துட்றேன் இருங்கப்பா" அப்படின்ட்டாங்க. "டேய் நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 2 மாசத்துல அரசியோட கல்யாணமும் வருது. நீ அந்த 10,00,000த்தையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி குடுத்துரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி நீ டிராவல்ஸ் எல்லாம் எப்புட்றா போகுது?" அப்படின்றாங்க. "இல்லப்பா எல்லாம் பிரச்சனையா தான் இருக்கு. வாடகை, டிரைவர் காசு அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிஸ்க்கா தான் இருக்கு. இப்ப தானே வச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறுனா தான்ப்பா நம்ம கிட்ட கையில பணம் நிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. "டேய் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. காரெல்லாம் விக்குவியோ, டிராவல்ஸ இழுத்து மூடுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இன்னும் 2 மாசத்துல நீ பணத்த ரெடி பண்ணி குடு" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாம பார்த்தீங்கன்னா, டிராவல்ஸ்க்கு வந்துர்றாங்க. அங்க பார்த்தீங்கன்னா ராஜி வராங்க. "ஏன் கதிர் நீ லஞ்ச் எடுத்துக்காமயே வந்திருக்க? அத்தை குடுத்துட்டாங்க. இந்தா புடி நான் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா, "இல்ல ராஜி எனக்கு பசிக்கல. நீ எடுத்துட்டு போ" அப்படின்றாங்க. "ஏன் கதிர் என்னாச்சு?" அப்படின்றாங்க. "இல்ல அப்பா பணத்த கேட்டாரு. அதுதான் இந்த டிராவல்ஸ மூடிடலாமா? இல்ல காரெல்லாம் வித்துடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்" அப்படின்றாங்க. "இப்ப என்ன கதிர் உனக்கு பணம் தானே தேவை. நான் ரெடி பண்ணி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. ராஜி பார்த்தீங்கன்னா முத்துவேல் கிட்ட கேட்குறாங்க. முத்துவேல் கிட்ட பணம் வாங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா, கதிர் கிட்ட குடுக்குறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.